ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நத்திங் ஃபோன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியிருக்கு. இது யார் பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா? நம்ம டெக் பாஸ் சுதர்சன் அண்ணா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. செம்ம ஃபன்னியாக ரகலையாக கலாய்ச்ச மாதிரியும் உள்ள டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த அண்ணாட்ட நான் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டாக தான் அனுப்பிச்சேன். அண்ணா இந்த மாதிரி நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குமாண்ணா? ஓகே ப்ரோ, எப்போ வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு போயிட்டு சனிக்கிழமை கொடுத்துறேன்னு சொன்னேன். ஓகே ப்ரோ, வந்து ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே சொல்லலை. ஏன் நான் அவ்வளோ பெருசாக நான் பேசுகிறேன் அப்படின்னா, அவங்க சேனல் ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி தேதிக்கு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணுற இந்த நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் தான். அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க சேனலில் இன்னும் கேமரா ரிவ்யூ போடணும், கேமிங் ரிவ்யூ போடணும், இல்லை ஓவரால் ஃபுல் ரிவ்யூ கூட பண்ணலான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரைமரி ஸ்மார்ட் ஃபோனை வச்சுருந்தாங்க. நான் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் எல்லாமே அவங்களோட சிம் கார்டெல்லாம் போட்டு ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ற காரணத்துக்காண்டி நான் போனப்போ ஒரு 10 மினிட்ஸ் உட்கார வச்சு வாட்ஸ்அப்பில் பேக்கப்லாம் போயிட்டு இருந்துச்சு. முடிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே ப்ரோ, நல்லபடியாக பண்ணிவிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய உதவி. இதே ஸ்மார்ட் ஃபோனை நான் கை காசை போட்டு வாங்கினா ரொம்ப கஷ்டம். இப்போ வாங்குற கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரட்டி வாங்கினோம் வச்சுக்கோங்க, திருப்பி விற்கும் போது ரேட்டு எப்படியும் கம்மியாக தான் போகும். அப்படிலாம் இருக்கும் போது அந்த அண்ணா கொடுத்த ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. டெக் பாஸ் சுதர்சன் அண்ணாக்கும் டெக் பாஸ் அவங்க டீமுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி. நான் போனப்போ பார்த்திங்கன்னா எடிட்டர் அண்ணா அவர் இருந்தார், அவங்க டீம் மொத்தமே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த அண்ணா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க, அவங்க சேனல்லே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி கொட்டினோன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் ஆனது கைக்கு வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1. அடுத்ததாக இன்னொரு பக்கம் 2 பார்ட்டிஷனாக வச்சுருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிள், ஒரு யூசர் மேனுவல். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த டப்பாவை கூட நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது. முன்னாடிலாம் டப்பா இருக்கும், மேலே எங்கேயும் திறப்போம், உள்ளே ஏதாச்சும் பொருட்கள் போட்டு வச்சுப்போம், அப்படின்னாச்சும் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த டப்பாவை என்னன்னு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுவீங்க? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே நண்பா, இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் உங்கள் ஆஃபீஸ்லேயே நல்லா கையில் பிடிச்சி ஃபீல் பண்ணும் போது iPhone 12 அதை எப்படி யூஸ் பண்ணணும், கையில் எப்படிமா இந்த இன் ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சென்ட்ரு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே உள்ளது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃபோனுக்கு ஒயிட் கலரில் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள், அந்த லைட்டு, அந்த ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு கிரே ஷேடில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அடிக்காமல் இருக்குது. ஸோ உள்ள அதில் ஸ்க்ரூ எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது நண்பா. சைடில் பார்த்தீங்கன்னா நத்திங் அப்படின்ற பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க. க்ளோஸர் இமேஜ் நான் லேயரில் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இன் அண்ட் ஃபீல் கையில் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தெரியுது. டிஸ்பிளேவோட கிளாரிட்டியுமே பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறதுக்கு நல்லாவே ரிச்சாகவே இருக்குது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் ஃபோன் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறனால உங்களுக்கு அந்தளவுக்கு ரிச்சாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் ரியல் டைமாக நான் கண்ணில் பார்க்குறதுக்கு சூப்பரான டிஸ்பிளே. பட் பெசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி தெரியும். ஆனால் நேரில் என் OnePlus 70 சைடு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் உள்ள பெசில் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்கான பெசில். மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அவங்க பாட்டமில் உள்ள பெசிலை எல்லா பக்கமும் ஈவனாக கொண்டு வரணுன்றக்காண்டியே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஃபோனை யூஸ் பண்ணும்போது அதை பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க, அப்பாடி ஒரே மாதிரி ஈவனாக இருக்குன்னு. அது நல்ல ஒரு விஷயந்தான். பட் கார்னர்ஸில் நீங்கள் பார்த்தோன்னே லைட்டாக என்னடா பெசில் பட்டையாக தெரியுதே அப்படின்ற மாதிரி தெரியும். பட் இது வந்து பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. எல்லா பக்கமும் ஒரே மாதிரினால பெருசாக நமக்கு குறையா தெரியாது. இருந்தாலும் சொல்கிறேன், நான் நோட்டீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். OnePlus 70 என் சைடு பெசிலோட இங்கே பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை நண்பா. டிஸ்பிளே ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.55 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் OLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ளூயிடாக, ரொம்ப ஸ்மூத்தாக, ரெஸ்பான்சிவான ஒரு டிஸ்பிளேவை வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. அதுக்கப்புறம் ரன் ஆகிட்டுற ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Android 12 நத்திங் OS 1 பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. அப்படியே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்காங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இல்லை. அந்த மேலே மொபைல் டேட்டா, ஒய்ஃபை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பபுள் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க.
சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான் பெருசாக. ஆனால் அந்த வால்யூம் அமுக்கும் போது அந்த வர பாப்பப் மெனுவாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் ரொம்பவே சூப்பராக பண்ணிக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷனோ எதுவுமே கிடையாது. அடுத்ததான் நீங்கள் எல்லோரும் எங்கே வருவீங்க அப்படின்றது தெரியும். அந்த பின்னாடி ஜிகு ஜிகுன்னு லைட் எரியும்ல, அதுதான் இந்த கிளிம்ப் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிங் டோன் அப்படின்ற ஆப்ஷன் வரும், நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ரிங் டோன் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 சவுண்டு வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிச்ச மியூசிக் வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி பீட்டில் பார்த்தீங்கன்னா பாடும். இப்போ உள்ளே போகிறேன், ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லைட் எரியுதா? அடுத்தது ஓகே. இந்த மாதிரி 10 டோன் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிக்கினாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ சுத்தமாக குறைச்சிட்டேன், இப்போ ஃபுல்லாக ஏற்றுறேன். இது உங்களுக்கு க்ளோ ஆகிறது வந்து அன்னீவனாக தெரியும். நான் ஃப்ரண்ட் கேமராவோட ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி மொத்தத்துக்கு வேணாம் அப்படின்னாலும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது மூலியமாக என்னென்ன இது ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்தாலும் லைட் எரியும், ஃபோன் வந்தாலும் லைட் எரியும், கேமராவில் எடுக்கும் போது லைட் எரியும். அதுமாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். இருங்க நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ வந்து ரெக்கார்டு ஆன் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே சிவப்பு கலர் லைட் எரியும். ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். வேணாம் அப்படின்னாலும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு ரெட் கலர் லைட் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஏறும் போது கீழே வந்து அலை மாதிரி எரியும். அதே மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இப்படி கவுத்தி வைக்கிறீங்க அப்படின்னாலும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் கலர் லைட்டு பார்த்தீங்கன்னா மினுமினுக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டை வச்சு சில பல ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து தனிப்பட்ட உங்களோட விருப்பம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆசைக்கு ஒரு மாதம் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம் பேட்டரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவேன். பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 33 வாட்ஸ் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணும். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ஜர் கொடுக்கல. ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1 சார்ஜர்னு போட்டிங்கன்னா 2500 சேல் பண்ணுறாங்க. அந்த சார்ஜர் என்னமோ 45 வாட்ஸா 43 வாட்ஸு, அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை 33 வாட்ஸ் சார்ஜிங் ஸ்பீடில் வந்து உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் நண்பா. அடுத்ததாக இதில் யூஸ் பண்ண ப்ராசஸ் Snapdragon 778 + 5G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பக்கா மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். இது வந்து யூஸ்வலாக சொல்லப்போனால் நிறைய பேர் கேட்பீங்க கேமிங்க்கு வாங்கலாமான்னு. கேமிங்க்கு வாங்குறது அந்தளவுக்கு ஒர்த்தில் நண்பா. PUBG வந்து நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கிராஃபிக் செட்டிங்ஸ்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தில் வச்சா எக்ஸ்ட்ரீம் எடுக்குது, HDRல வச்சா அல்ட்ரா எடுக்குது. எக்ஸ்ட்ரீம்ன்றது பார்த்தீங்கன்னா 60 FPS, அல்ட்ரான்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 FPS. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 90 FPSக்கான சப்போர்ட் கிடையாது. கேமிங் ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் நீங்கள் விளாட்ற மாதிரி தான் இருக்கும். அது உங்களோட விருப்பம் தான் நண்பா. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமரா முக்கியமாக பேச வேண்டியது 2 பிரைமரி கேமரா மாதிரி கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, IMX766 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. செகண்டரி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள், அதுவும் 50 மெகாபிக்சல். இதில் வந்து சாம்சங் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச் ஹோலுக்குள்ளே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்த்ததோட ஒரு 10% பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு லோ லைட்டில். ஏன்னா ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்தேன். போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், நார்மலாக ஃப்ரண்ட் கேமராவுக்கு நைட் சைட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாகவே. அதில் எடுத்ததாக இருக்கட்டும், நான் நினச்சதோட நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். நான் சரி 50 மெகாபிக்சல் பிரைமரி தான் நல்லாயிருக்கும் பேக் சைடுன்னு நினச்சேன். பட் இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா நல்லாவே பண்ணியிருக்காங்க நண்பா. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இஷ்யூவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த மலையில் போனாலோ லைட்டாக ஒரு வாட்டர் கேன்லேருந்து தண்ணி சிந்தினாலோ ஒரு மாதிரி குளிரான இடத்துல வச்சாலோ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா லென்ஸை சுற்றி சரிப்பா கத்தாதப்பா கேமரா லென்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கான இமேஜையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் அந்த பிங்க் கலரில் டின்ட் இஷ்யூ மாதிரி வருது. இந்த நம்ம லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக பிளாக் லைன்ஸ் வரும், பிளாக் கலர் ஆகும். அதெல்லாம் பிக்சல் வந்து டெத் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. சர்வீஸ் சென்டர்னு பார்க்கும்போது இந்தியாவில் 220 சம்திங் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. மதுரையிலையும் பார்த்திங்கன்னா இருக்குது. தமிழ்நாட்டிலே ஒரு 4 மாவட்டங்களில் தான் போட்டிருக்காங்க.
மதுரையில் வந்து என் ஃப்ரெண்டு ஏரியா பக்கம் இருக்குது, நான் அவன்கிட்ட விசாரிக்க சொல்லியிருக்கேன். அதுக்கான அப்டேட் கிடச்சுன்னா நான் என்ன ஏன்னு சொல்கிறேன். பட் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் தான், அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் கிடையாது. சென்னையில் உள்ளதுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் தான், அஃபிஷியல் நத்திங்கோட சர்வீஸ் சென்டர் கிடையாது. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நத்திங் ஃபோனை சுற்றி 4-5 பிரச்சனைகள் பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. உடனே யாரும் வாங்கிடாதீங்க. இன்னும் நிறையா சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நோண்டி மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணி எல்லா வீடியோஸும் வரும். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டாக நான் போட்டுறேன். வீடியோ எப்படி இருக்குது, ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது, ஸ்டேபிளாக இருக்கா, ஒயிட் ஆங்கிள் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குது, நைட் டயத்தில் எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லி டெடிக்கேட்டாக போட்டுறேன். அது போக கேமிங் ரிவ்யூ வேணுனாலும் சொல்லுங்கள், பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு வேணாலும் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வாங்கி போகிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னோடது கிடையாது. டெக் பாஸ்ன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி கொடுத்தாங்க. நான் கண்டிப்பாக நாளைக்கு நைட்டு நான் அது வந்து அந்த அண்ணாட்ட நான் கொடுத்தாகணும். ஸோ அதனால் டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோத்தையும் நான் செக் பண்ண முடியுமான்றது தெரில. கண்டிப்பாக நான் பண்ணேன்னா நம்ம வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நண்பா. அடுத்த விஷயம், இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சார்ஜர் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். இல்லை உங்கள்கிட்ட பிடி சார்ஜர் நல்ல ஒரு பிராண்டட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க தேவையில்லை. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் வச்சு உங்களால் இன்னும் பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் வந்து ரெட்மியோட சார்ஜர் இருக்குது, இல்லை OnePlus ஓப்போட சார்ஜர் இருக்குது அப்படின்னா அதை போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இது 10 வாட்ஸ் ஸ்பீடில் தான் பார்த்தீங்கன்னா ஏறுது. என்கிட்டையுமே அந்த பிடி சார்ஜர் இல்லை. என்னோடய OnePlus 70 அந்த வாட் சார்ஜர் தான் போட்டேன். ரொம்ப ஸ்லோவாக 50% வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் சார்ஜர் 2500 போட்டிருப்பாங்க ஃப்ளிப்கார்ட்டில். நத்திங் ஃபோனோட 43 வாட்ஸ் சார்ஜர், அதை வாங்கிக்கோங்க. மற்றபடி இந்த டெம்பர் கிளாஸ் 1000 ரூபா, பவுச் 1500 போட்டிருக்காங்க, அதை வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு மற்ற லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டு கேஸு, பவுச்சஸ்ஸு நல்ல நல்ல டிசைன்லேயே விட்டுட்டாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் 1க்கு மட்டும்தான் பேக் சைடு எல்லாமே ப்ளைனாகவே விட்றாங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மெயின் செல்லிங் பாயிண்ட்னே அதோட டிசைனும் அந்த லைட்டு தான். ஸோ அந்த 1500 கேஸு 1000 டெம்பரை விட்டுட்டு அது கூட மற்ற பிராண்டோட வாங்கி 200 300 கிடைக்குது. சார்ஜர் மட்டும் ஒரிஜினல் வாங்கிக்கோங்க, இதான் ரெக்கமெண்டு. ஃபோனோட ரேட்டு 33,000, சார்ஜர் ரேட்டு 2500, ஆக மொத்தம் 35,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா என்னன்றதை அடுத்தடுத்த ரிவ்யூவில் ஒவ்வொரு ஆப்ஷனை நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ஓகே, நல்லா தான் படுது. நான் என்னென்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன் நண்பா. மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை.